வணக்கம். செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறார். ஸ்டாலினுக்கு வந்த சிக்கல் வெளியான தகவல். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பல மாற்றங்கள் தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் தனது மக்களை காப்பாற்றுவதற்கும் இதற்கு முன்பாக தனது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவித்த கரூர் சம்பவ வழக்கை தான் முதலில் விசாரணை செய்ய தற்பொழுது உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதிலும் குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, மின்சாரத்துறையில் பல மோசடி வழக்குகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். 42 நபர்களுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி கடனாக நான் பார்க்கிறேன் என்று தற்பொழுது விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ரகசிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு தகவலை நாம் ஏற்கனவே பகிர்ந்திருந்தோம். அதில் திமுகவிற்குத்தான் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். தற்பொழுது ஊழல் வழக்கை முதலில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார். ஏனென்றால் பதவி பிரமாணம் செய்தவுடனே கஜானாவில் பணம் இல்லை என்பதையும் அதற்கான ஆதாரங்களை வெள்ளேறிக்கையாக வெளியிடப் போவதாகவும் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியான தகவலாகத்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது அதிரடியான கைது. இதற்கு முன்பாக அமைச்சராக இருந்த பொழுதே செந்தில் பாலாஜி அவர்களை இரவோடு இரவாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் சிறையில் அடைக்கப்படாமல் நெஞ்சுவலி வந்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் அது மிகப்பெரிய ஒரு நாடகமாக மாறியதும், அதற்கு அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்களது ஆட்சி ஒட்டுமொத்தமான பங்கேற்பை கொடுத்து நாடகத்தில் அவர்களும் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் செய்தார்கள். ஆனால் முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் இங்கு மக்களின் நேர்மையான ஆட்சி தான் நடைபெறுகிறது, மக்களுக்காகத்தான் இந்த ஆட்சி என்பதையும் அவர் ஏற்கனவே பதிவு செய்திருந்தார். தற்பொழுது விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை கையில் எடுத்திருப்பது உதயநிதி அவர்கள் முதல் சபரீசன் அவர்கள் வரை பதற்றத்தையும், அதேபோல்தான் செந்தில் பாலாஜி முதல் KN நேரு அவர்கள் வரை 14 அமைச்சர்கள் பதற்றத்திலும் இருக்கிறார்கள். அன்று செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது முதல்வர் அனுமதிக்கப்பட்டது போல அனைத்து அமைச்சர்களும், அப்பொழுது திமுகவை சார்ந்த அனைத்து அமைச்சர்களும் மருத்துவமனைக்கு ஓடி சென்று பார்த்தார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் வாயை திறந்தால், ஒட்டுமொத்த உண்மைகளையும் வெளிவந்தால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்ற காரணத்தினால்தான். ஆனால் அப்பொழுது அவர் உண்மைகளை கூறாமல் மௌனமாக இருந்து தற்பொழுது ஜாமீனிலும் அவர் வெளிவந்து விட்டார். இன்னும் 14 நாட்களில் அவருக்கு ஜாமீனும் முடிகிறது. மேலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இல்லாத காரணத்தினால் செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் அவர்கள் உதவியும் செய்ய முடியாது. இதனால் இதை கச்சிதமாக விஜய் அவர்கள் பயன்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் எப்படினாலும் அடைக்கப்படுவார். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அவர் இழைத்த ஊழல்கள் மற்றும் துரோகங்கள், மக்களுக்கு இழைத்த அநீதிகள் அனைத்தையும் கவனத்திற்கு கொண்டு வந்து விஜய் அவர்கள் சரியான முடிவை மேற்கொள்வார் என்றும், அதற்கான ஆலோசனை மூத்த அரசு அதிகாரிகளிடமும் IAS அதிகாரிகளிடமும் சட்ட ஒழுங்கு சீர்கெடாமல் இருப்பதற்காகவும் பாதுகாப்பான சூழல்களை ஏற்படுத்துவதற்கும் விஜய் அவர்கள் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜியை மட்டும் குறிவைக்கவில்லை, மற்ற அமைச்சர்களையும் தான் குறிவைத்துள்ளார். ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் கிட்டத்தட்ட 31 அமைச்சர்களில் 24 அமைச்சர்கள் பெயரில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருப்பதாகவும், அது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமலே நடந்திருப்பதாகவும், இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது சபரீசன் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது ஆதாரங்களுடன் விஜய் அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. இளம் வயதில் முதல்வராக பொறுப்பேற்றதன் காரணமாகத்தான் எளிமையாக அனைவரையும் கவனத்திற்கு கொண்டு ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும், அதாவது மற்ற கட்சிகளில் இவர் வைவார் அவர் வைவார், இவருக்காக நாம் பணிந்து செல்ல வேண்டும், அவருக்காக பணிந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கும். ஆனால் தாவேகாவை பொறுத்தளவிற்கு விஜய் அவர்கள்தான் ஒரு பிராண்ட். மற்ற MLAக்கள் விஜயை பார்த்துத்தான் அவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்தினார்கள். இதனால் விஜய் அவர்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, மக்களுக்கு பயந்தால் போதும் என்ற அந்த
கமெண்ட் ரீதியாகத்தான், அந்த கொள்கை ரீதியாகத்தான், அந்த இயக்கத்தின் ரீதியாகத்தான் அவர் செயல்பட்டு வருவதாகவும் தற்பொழுது தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பதவியேற்ற 2வது நாள் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களது வீட்டிற்கும் செல்கிறார். இது அவரது நேர்மையான அரசியலையும், நான் நேர்மையான அரசியலை செய்ய போகிறேன், எனக்கு யாரும் பின்னாடி முதுகில் குத்த வேண்டாம், எதுனாலும் எனது ஆட்சியில் தவறு இருக்கத்தான் செய்யும், அதை நேரடியாக கூறுங்கள், அதை நேரடியான முறையில் விமர்சனம் செய்யுங்கள், அதற்கான தவறை திருத்திக் கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் பின்னாடி பிரச்சனைகளை அதிகப்படுத்தி அதில் நீங்கள் குளிர்காந்து உங்களது அரசியலை நீங்கள் வளர்க்கலாம் என்று நினைத்தால் மக்கள் என் பக்கம்தான் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்களது கைதை போல மற்றவர்களது கைதும் உறுதி செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்பதையும் தற்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மறைமுகமாக இந்த தகவல்களையும் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி, 30 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களது ஆட்சிக்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். அதில் 8 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்க போவதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தனி பெரும்பான்மை 118 இல்லாத காரணத்தினால் திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகித்த விசிக, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் போன்ற இடதுசாரிகள் போன்ற கட்சிகளின் ஆதரவுகளை பெற்றுதான் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். தற்பொழுது அது எப்ப வேண்டுமானாலும் சிக்கல் விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது அதிமுக தானாக முன்வந்து சி.வி. சண்முகம் அவர்களது தலைமையிலான 30 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்க போவதாகவும் அதில் 8 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க போவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்படி நடந்தால் நிச்சயம் திமுகவால் விஜய் அவர்களை ஆட்சியை கவிழ்க்க முடியாது. நேர்மையான ஒரு ஆட்சியை விஜய் அவர்கள் கொடுத்தால் மக்கள் 2வது முறை என்ன 3வது முறையும் 4வது முறையும் வாய்ப்புகளை கொடுப்பார்கள். ஆனால் அது விஜய் அவர்களது கையில் தான் இருக்கிறது. செந்தில் பாலாஜி செய்த ஊழல் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் விஜய் அவர்கள் சமர்ப்பித்தால் ஒட்டுமொத்தமான பயம் மற்ற அமைச்சர்களுக்கும் சிட்டிங் அமைச்சர்களுக்குமே அது ஏற்படும். ஊழல் செய்தால் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டால் செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த 2 நாட்களிலேயே திமுகவின் சில அமைச்சர்களுக்கு தூக்கம் இல்லையே, இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு திமுகவின் நிர்வாகிகளுக்கும் களத்தில் எப்படி வேலை செய்ய போகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு பதற்றத்துடன் தான் வேலைகளும் அவர்களால் செய்ய முடியும். ஏனென்றால் திமுக என்றாலே ஊழல்தான். அவர்களால் சிறு அளவு கூட ஊழல் செய்யாமல் இருக்க முடியாது. விஜய் அவர்கள் நேரடியாகவே தெரிவித்துவிட்டார், அது என்னுடைய கண்ணிற்கு தென்பட்டால் அதற்கான நடவடிக்கைகளை நான் மிகப்பெரிய அளவில் எடுப்பேன் என்றும், இதனால் திமுக தாவேகாவின் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ தவறான வழியில் செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினால் அது மிகப்பெரிய ஒரு மோசமான பாதிப்பை விஜய் அவர்களால் ஏற்படுத்த முடியும் என்று தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டால் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்படும். அது விஜய் அவர்களது அறிவிப்பால் போலீஸ்கள் குவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.